அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் அவார்டு அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். அடிக்கடி உங்களுடைய சிறு வினாக்களில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெரு வினாக்களில் எங்கே கேட்டாலும் நீங்கள் எழுதக்கூடிய கான்செப்ட் தான் இந்த அவார்டு. அவார்டுனா ஒன்றுமே கிடையாது, ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லைன்னா டிகிரி அப்படின்ற மாதிரி மனசில் வச்சுக்கிங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா தீர்வு இல்லை தீர்ப்புரை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த ஒரு மூணே லைன் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அவார்ட்னா என்னன்றது தெரிஞ்சிடும். சின்ன டாபிக் தான், மிக எளிமையானது, எல்லாருக்கும் தெரிஞ்ச டாப்பிக்கும் கூட. அவார்டு என்பது தொழிற் தகராறுகளை தீர்க்க. ஏதோ ஒரு தொழிற் தகராறு நடக்குது, எம்ப்ளாயிக்கிட்டேயோ எம்ப்ளாயர்ஸ் கிட்ட இருந்தோம். அந்த தகராறுகளை தீர்ப்பதற்கு தான் ரெண்டு கான்செப்ட், 4-5 கான்செப்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கன்சிலியேஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அட்ஜுடிகேஷன். அட்ஜுடிகேஷனில் எல்லாமே அடங்கிடும். லோக் அதாலத்திலேருந்து ட்ரிபுனல்லேருந்து கோர்ட்லேருந்து எல்லாமே அடங்கிடும். கன்சிலியேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த வளாகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய சமரச தீர்வு மையம் அவர்களுக்குள்ளே பேசி ஒரு நல்ல முடிவை எடுப்பதற்கு தான் இந்த கன்சிலியேஷன்ற ஒரு கான்செப்ட் உருவாக்கப்பட்டிருக்கு. அதை தவிர்த்து வரக்கூடிய இந்த இடத்துல நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் அதை தவிர்த்து வரக்கூடியதான் இந்த அட்ஜுடிகேஷன் சொல்லப்படுகின்ற மற்ற தீர்வகங்கள். அவர்கள் கொடுக்கின்ற அந்த தீர்வுக்கு பேர் தான் அவார்டு அப்படின்றது. அவார்டு என்பது தொழிற் தகராறுகளை தீர்க்க நிர்வாகம் மற்றும் தொழிற்சங்கங்கள், நிர்வாகம் ஒரு சைடு இருக்குது, தொழிற்சங்கம் ஒரு சைடு இருக்குது. இவர்கள் ரெண்டு பேருக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த தொழிற் தகராறுகள், ஏதோ சம்பள பாக்கி இருக்கட்டும், ஓவர் டைமுக்கு உண்டான அமௌண்ட் அதிகமாக இருக்கட்டும், இல்லை வேலை நேரம் அதிகமாக இருக்குது, வேலை பளு அதிகமாக இருக்குது, ஊழியர்கள் கம்மியாக இருக்கிறாங்க, இந்த மாதிரி எந்த பிரச்சனைக்கும் பார்த்திங்கன்னா அதன் பெயர் தான் தொழிற் தகராறுன்னு சொல்லுவாங்க. இவர்கள் ரெண்டு பேருக்குள்ளே வரக்கூடிய விஷயங்கள். சரி, தொழிற்சங்கங்கள் நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயம் சென்று, ஒன்று நீதிமன்றத்திற்கு போனோம் அப்படின்னா தீர்ப்பாயத்திற்கு போனோம், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நடக்கும். சரி, அவரவர் நியாயங்களை கூறி, என்னுடைய நியாயம் இது என்னுடைய நியாயம் இதுன்னு ரெண்டு பேரும் எடுத்து கூறி பெறப்படும் தீர்ப்பே அவார்டு ஆகும். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இவ்வளவே தான், இவ்வளோதான் உங்களுக்கு விஷயமே. அது மட்டும் இல்லாமல் நன்கு தெரிந்த விஷயமும் கூட. செக்ஷன் 2 சப்கிளாஸ் பி டிஃபைன் பண்ணி சொல்லுது. இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1947. ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரியும் அவார்டு ரெண்டு வகைப்படும். ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ட்ரீம் அவார்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவார்டுன்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட எல்லா சிவில் வழக்குகளுக்கும் பொருந்துகிற மாதிரி தான் இருக்கும். தேவைப்படும் பட்சத்தில் இடைக்கால தீர்வு நம்ம பெறலாம், அதற்குண்டான பெட்டிஷனை போட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு அடிபட்டிருக்கு, அவருக்குண்டான மருத்துவ செலவு வேணும், கலவரத்தில் அடிபட்டுச்சு, கம்பெனிக்குள்ளே அடிபட்டுச்சு, இவங்க கொடுக்க மறுக்கிறாங்கன்னா ஆனரபிள் கோர்ட்டில் நம்ம இன்ட்ரீம் பெட்டிஷனை போட்டு நம்ம அவருக்குண்டான தீர்வை வாங்கி கொடுக்கலாம். அந்த பிரச்சனைக்கான தீர்வு பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவார்டில் வரும். இதுதான் ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. எதெல்லாம் எமர்ஜென்சியாக கொடுக்கணும், எதெல்லாம் எமர்ஜென்சியாக வேணும் அப்படின்றாங்களோ அதெல்லாம் இன்ட்ரீம் அவார்டில் நம்ம கேட்டு பெறலாம். அது எந்த டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி. எதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்தால் பிரச்சனை இல்லாமல் இருக்குமோ அது முழுசாக ட்ரையலு இஷ்யூஸு எல்லாமே கடந்ததுக்கு அப்புறமா வரக்கூடிய அவார்டுக்கு பேர் தான் ஃபைனல் அவார்டு. இது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் 1 by 1 பார்த்துக்குங்க. ஒரு கேஸ் ஸ்டடி, இதுக்கு எந்த கேஸ் ஸ்டடி வேணாலும் எழுதலாம். கேஸ் ஸ்டடி எழுதாமல் மட்டும் தயவுசெய்து எக்ஸாம் ஆளை விட்டு வந்துடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நன்கு தெரிந்த கேஸ் ஸ்டடி எல்லாமே இதுக்கு சூட்டபுளாக ஆகும். ஏன்னா அது எல்லாமே அவார்டு பெறப்பட்ட கேஸ் ஸ்டடிஸ் தான். இருந்தாலும் நம்ம ஒரு கேஸ் ஸ்டடியை பார்த்துடலாம். அரிநகர் கேன் ஃபார்ம், அதாவது சுகர் கேன் ஃபார்ம், ஸ்டேட் ஆஃப் பீகார். இந்த இடத்துல என்ன ஒரு ப்ராப்ளம் எழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் ரெண்டு பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொழிற் தகராறு, அதாவது சம்பளப்பட்டுவாடா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை பளு, இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இவங்க என்ன அட்ஜுடிகேஷன் கிட்ட போகிறாங்க. அட்ஜுடிகேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் விசாரித்து ஒரு சரியான தீர்ப்பு ஒன்று கொடுக்குறாங்க, அவார்டு ஒன்று கொடுத்துட்றாங்க. அந்த அவார்டு எப்போத்துலேருந்து எஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று எழுது. இதுதான் இந்த கேஸ் ஸ்டடியில் பிரச்சனையே. அந்த அவார்டு எப்போத்துலேருந்து எஃபெக்ட் ஆகும், அவார்டு கொடுத்துட்டீங்க சரி, அது எப்போத்துலேருந்து எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டேஸுக்கு அப்புறம். நல்லா நோட் பண்ணிக்கிங்க, 30 நாட்களுக்கு பிறகு தான் இவர்கள் கொடுக்கும் இந்த அவார்டு எஃபெக்ட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்த கேஸ் ஸ்டடி தான் இந்த அரிநகர் கேன் ஃபார்ம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். ஏன் அந்த 30 நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்குள்ளே இவர்கள் அப்பீல் போவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நான் நம்புகிறேன்.
இதன் பிறகு உங்களுக்கு அவார்ட்னா டவுட் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. உங்களுடைய புத்தகங்களை கொஞ்சம் வாசிங்க. மற்ற மற்ற யூட்டிலிட்டிஸை படிக்கும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.